அன்பர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இரு தரப்பிலும் இடம்பெற்று வருகின்றது. முதல் செய்தியாக, பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் பிரதான கட்டளை கட்டிடத்தையும் தலைமையகத்தையும் ஈரான் பதம் பார்த்து அளித்திருக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் தலைமையகமான பிரதான கட்டளை கட்டிடத்தை முற்றுமுழுதாக அளித்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. 13 வார்ப் ஆஃப் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 உண்மையான வாக்குறுதி 4 என்ற நடவடிக்கையின் 14வது அலையில் 13 சொல்லாங்க 14th 14வது அலையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் பிரதான கட்டளை கட்டிடம் மற்றும் தலைமையகத்தை அளித்ததாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கிறது. பஹ்ரைனின் ஷேக் இசா பகுதியில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது இன்று அதிகாலை IRGC மிகப்பெரிய தாக்குதலாக ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் 28 ட்ரோன்ஸ்கள் மற்றும் 3 ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி இருக்கின்றது. அமெரிக்க விமானப்படை தளத்தின் பிரதான கட்டளை கட்டிடம் மற்றும் தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அதன் எரிபொருள் கிடங்குகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. தீ பிளம்புகள் மற்றும் புகை அனைவரின் கவனத்தை மீட்டுள்ளதாகவும் IRGC ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை குவைத்தில் உள்ள அரிப்ஜன் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை குறிவைத்து தாக்கி இருக்கின்றது IRGCயின் கடற்படையின் ட்ரோன் பிரிவால் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் போயின் 13வது அலையில் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது இந்த செய்திகள் நாம் உங்களுக்கு வழங்குகின்ற போது, துபாயில் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த 3 இலக்குகள் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றது. இதேவேளை துபாயில் ஒரு பகுதி ஃபாட்டோ 1 ஏர்பேஸ் அதாவது ஏர்போர்ட் ஆபரேஷன் நடைபெறுவதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை 10 அவசர விமான சேவையை களமிறக்கி இருக்கின்றது. அந்த 10 விமான சேவையிலும் இந்தியர்கள் முற்றுமுழுதாக துபாயிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்திருக்கின்றார்கள். அது இன்று நண்பகல் முதல் இண்டிகோ விமான சேவை தன்னுடைய சேவையை தொடங்கி இருக்கின்றது. எதிரி அதன் செழிப்பு நாட்கள் முடிந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளுக்குள் கூட பாதுகாப்பை காண மாட்டார்கள் என்று IRGC தெரிவித்திருக்கின்றது. இஸ்லாமிய உலகிற்கு சுதந்திரம் தேடுவர்களுக்கும் உலகளாவிய கொடுங்கோமை மற்றும் சியோனிசம் அளிக்கப்படும் வரை எங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்றும், இறைவனின் அனுமதியுடன் ஒடுக்குபவர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது பழி வாங்குவோம் என்றும் நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று IRGC தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தூண்டப்படாத ஆக்கிரமிப்பு போரை தொடங்கிய வார இறுதியில் முதல் IRGC பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இருக்கிறது மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களிலும் உள்ள இலக்குகள் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஈரானிய IRGC மேற்கொண்டு வருவதாகவே அந்த செய்தியில் அது தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவும் கத்தாரும் குண்டுவெடிப்புகளை திட்டமிடும் மொசாட் முகவர்கள் 2 கைது செய்திருக்கின்றார்கள். அதாவது சவுதி அரேபியாவுக்குள் உள்ளிருந்து கத்தாரும் அதாவது 2 நாடுகளும் இணைந்து இது ஒரு வேறு செய்தியாக, அதாவது குண்டு வெடிப்புகளை திட்டமிடும் மொசாட் ஏஜென்ட்களை கைது செய்திருப்பதாக டகர் கார்சன் கூறுகிறார். இது யாரு? அமெரிக்காவை விமர்சிக்கும் ஒரு பிரபல ஊடகவியலாளரும் அவர் ஒரு எழுத்தாளருமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரானையும் அரபு வளைகுடா நாடுகளையும் காயப்படுத்த முயல்கிறது என்றும் அமெரிக்க விமர்சகர் கூறுகிறார். அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான டகர் ஹால்சன் நேற்று சவுதி அரேபியாவும் கத்தாரும் இஸ்ரேலிய மொசாட் முகவர்களை பிடித்து அந்த நாடுகளில் குண்டுவெடிப்புகளை திட்டமிடும் இஸ்ரேலிய மொசாட் முகவர்களை கைது செய்திருக்கிறார். அதாவது மொசாட் திட்டம் தெரிந்தானே, சவுதி அரேபியா மற்றும் கத்தார் உள்ளே குண்டு வெடிக்க வச்சால் யார் மேல பழிய போடுற? ஈரான் மேல பழிய போடுற அந்த மாதிரி ஏஜென்ட்களை இப்பொழுது 2 நாடுகளும் கைது செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய இஷ்யூ செய்தி. ஈரானால் தாக்கப்படும் வளைகுடா நாடுகளை இஸ்ரேலியர்களை ஏன் குண்டு வைப்புகளை செய்ய வேண்டும் என்றும் கால்சன் தனது நிகழ்ச்சியில் கூறியிருக்கின்றார்.
இஸ்ரேல் ஈரானை மற்றும் கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான் மற்றும் குவைத் ஆகியவற்றை காயப்படுத்த விரும்புகிறது என்றும் அவர் சொல்கின்றார். அமெரிக்காவின் அரபு நட்பு நாடுகளிடையே இஸ்ரேல் வேண்டுமென்றே குழப்பத்தை விதைக்கிறது என்றும் கால்சன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மத்திய கிழக்கு கண் சுயாதீனமாக சரிபார்க்க முடியாத கூற்றுக்களான ஆதாரத்தை அமெரிக்க பத்திரிகையாளர் மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார். பிப்ரவரியில் இஸ்ரேலுக்கான வாஷிங்டன் தூதர் மைக் ஹக்கபியை நேர்காணல் செய்த சிறிது நேரத்திலேயே ஹால்சன் மற்றும் அவரது குழு உறுப்பினர்களை இஸ்ரேலிய படைகள் தடுத்து வைத்தன. இந்த நேர்காணலில் பலஸ்தீன நிலத்தை காலனிவப்படுத்த யூதர்களுக்கு தெய்வீக உரிமை இருப்பதாகவும் பலஸ்தீன தேசிய அடையாளத்தை மறுப்பதாகவும் ஹக்கபி கூறினார். கால்சன் இஸ்ரேல் கிறிஸ்தவர்களை அதிர்ச்சி ஊட்டும் முறையில் நடத்துவதை கண்டித்ததோடு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஜெருசலமிலும் யூத குடியேறிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய ஹக்கபி தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த நேர்காணல் இணையத்தில் இருவருக்கும் இடையே ஒரு பொது வாக்குவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கேட்டாரில் உள்ள காசாவில் இருந்து பலஸ்தீன அகதிகளை அவர் சந்தித்து இஸ்ரேல் குழந்தைகளை கொண்டதாக குற்றம் சாட்டிய பின்னர் அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் சார்பு வக்காலத்து குழு கால்சனை ஆண்டர்சன் யூத எதிர்ப்பு என்று பெயரிட்டது. காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு அவர் அளித்த எதிர்ப்பை காரணம் காட்டி மிகப்பெரிய கண்டனத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நடந்து வரும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் என்பது இரு நாடுகளும் இணைந்து நடத்திய தாக்குதல். உச்ச தலைவர் அலி கமினி அவர்கள், பல மூத்த அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையில் கால்சனின் சமீபத்திய கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பள்ளியில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 163 சிறுமிகள் கொல்லப்பட்டதாக பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரான் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி எண்ணெய் வர்த்தக வழிகளை மூடி பதிலடி கொடுத்திருக்கின்றது. IRGC 700 ட்ரோன்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பயன்படுத்தி 500க்கும் அதிகத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை குறிவைத்து நடத்தி தாக்குதல் வருகின்றது. இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ராஸ் தனூராவில் உள்ள சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வரையறுக்கப்பட்ட தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இப்பொழுது உலக பரப்பில் இவர் ஹாசன் சொல்லும் தகவலின் பிரகாரம் பார்க்க போனால் அரம்கோ எண்ணெய் கம்பெனிக்கு மொஷாட்டின் உளவாளிகளே குண்டை போட்டிருக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்களால் சவுதி அரேபியா அதன் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூட தூண்டியது. மேலும் கத்தார் திரவமாக்கப்பட்ட இயற்கை கேஸ் LNG உற்பத்தியை நிறுத்த தூண்டியதும் ஐரோப்பிய எரிவாயு விலைகள் கிட்டத்தட்ட 50% உயர்ந்திருக்கின்றது. இலங்கையிலும் அதிகரிக்கும். பதட்டம் காரணமாக காப்பீடு வழங்குநர்கள் பாரசீக வளைகுடாவில் உள்ள கப்பல்களுக்கான போர் ஆபத்து காப்புறுதி ரத்து செய்ததை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுமுழுதாக மூடி அங்கிருந்து பயணமாகும் கப்பல்களை தாக்குவதாகவும் ஈரான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றது. என்று காலை ஈரானிய ஆட்சி மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக விரிவான தாக்குதலுடன் தெஹ்ரான் மற்றும் பெய்ரூட்டை ஒரே நேரத்தில் தாக்குவதாக இஸ்ரேலிய விமானப்படை சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது. இன்று முன்னதாக லெபனானில் உள்ள டசன் கணக்கான இடங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. வடக்கு இஸ்ரேலில் ட்ரோன்களை ஏவியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. பிராந்தியத்தின் 2000 கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் உட்கட்டமைப்பு மற்றும் பிற இலக்குகள் மீது ஈரானிய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளது. குறைந்தது 9 நாடுகளில் உயிரிழப்புகள் மற்றும் அழிவுகள் பதிவாகியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை பஹ்ரைனில் உள்ள ஒரு அமெரிக்க விமான தளத்தை தாக்கி தளத்தின் முக்கிய கட்டளை தலைமையகத்தை அழித்ததாக முற்றுமுழுதாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போருக்கு சிறிது நேரம் ஆகலாம், ஆனால் பல ஆண்டுகள் ஆகாது என்றார். அப்ப கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு போகத்தான் போகுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானியர் எழுந்து தங்கள் தலைவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று மீண்டும் அழைப்பு விடுத்த வண்ணம் இருக்கின்றார். அதாவது இந்த ஈரானுக்கான முழு நோக்கம் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அங்க என்ன ஆட்சி மாற்றம்.
ஆட்சி மாற்றம் இதுவரை நடக்கல. அப்ப இப்பொழுது ஒரு பிந்திய தகவல் வருகின்றது. இன்டீரியம் கவர்மெண்ட் இடைக்கால அரசின் அலி அரபி அவர்களும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த இலக்கு அலி ஜானி. அந்த ஜானியைத்தான் அவர்கள் அடுத்த இலக்காக பார்க்கின்றார்கள். அலி லாரிஜானியான் இப்பொழுது எல்லா வகையிலும் இயங்கி வருவதால் அவரையும் அடிப்பார்கள். அது அவர் இலக்க வைக்கப்பட்ட அவர் முறப்பார். இன்னும் 4 பேர் இறந்தால் கடைசியாக ஒட்டுமொஞ்சமாக மிஞ்சுவது மசூத் பெசஸ்கியன். அவர் ஆட்சி பாரம் எடுப்பார் இல்லை இதுவரையும். அதாவது பெசஸ்கியனுக்குரிய இலக்கு வரும் வரைக்கும் அல்லது பெசஸ்கியனுக்குரிய அணி உருவாகும் வரையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை கொடுக்கும் என்பதுதான் எமது ஆய்வாக நாம் இறுதியாக சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. முற்றுமுழுதாக பெசஸ்கியன் அணி. பெசஸ்கியன் அணி என்ற என்ன? ஈரான் உச்ச தலைவர் கூட நெருக்கமாக இருந்தவர்கள்லாம் கொல்லப்பட வேண்டும். அப்ப அடுத்தாள் யாரு? லாரிஜானி. சில கட்டளை தளபதிகள், சில ஏர்போர்ஸ் தளபதிகள், சில IRGC தளபதிகள், இவங்களெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டு இலக்கு வைத்து அழிக்கப்படும் வரையும் ஈரான் மீது இந்த கொடுமையான கொடூர தாக்குதல் நடைபெறும். கடைசியாக பெசஸ்கியனிடமிருந்து ஒரு சிக்னல் கிடைக்கும் வரைக்கும் எல்லாம் ரெடி, நான் ஆட்சிக்கு உட்காரலாமா என்று அவர் ஒரு உத்தரவு கொடுக்கப்படும் வரை, அதாவது பெசஸ்கியனுக்கு ஆதரவான மஜ்லிஸ் நாடாளுமன்ற அணிகள் ஒன்று அமையும். என்றால் தொடர்ச்சியாக லாரிஜானியும் கொல்லப்படுறதுக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக இன்னும் பல உயர் மட்டங்கள் கொல்லப்பட்டால் ஈரான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மேல அங்க உள்ள பவுண்டேஷன் பேஸ்மெண்ட் பிள்ளையா இருக்கும். பேஸ்மெண்ட் காட்டி கொடுப்பவர்கள் கையில் நிறைய இருக்கின்றது. அப்ப பேஸ்மெண்ட் வெளியிருந்து அடிக்கலாம். பேஸ்மெண்ட் பிழை என்று சொன்னால் அங்கு மிகப்பெரிய தலைகள் உருளும். ஆகையினால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தாக்கு இடம்பெற்ற பின்பு பெசஸ்கியன் மட்டும் மிஞ்சி அவருக்கு ஏற்ற அணி ஒன்று அமைத்த பின் ஒரு சிக்னல் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டால் முற்றுமுழுதாக ஈரான் மீதான யுத்தம் நிற்கும். பெசஸ்கியன் கையில் அதிகாரம், ஜனாதிபதி தானே, அவர் கையில் அதிகாரம் வருமானால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் என்று அடிப்பார். அண்டர்பல்டி ஒன்று அதோடன் ஆட்சி அவர் கையிலிருந்து அமெரிக்கரின் அறுவடியாக செல்லும். இப்ப இந்த கனவு கண்டாரை மங்கி தொப்பி ரசா பாலவி அவருக்கு ஆட்சி கொடுக்கிறதுக்கு அமெரிக்கா விரும்பல. இதுதான் நடக்கும் என்பதை உறுதியாக அடித்து சொல்கின்றோம். பெசஸ்கியன் மட்டும் மிஞ்சுவார். அப்ப அதற்கு அவருக்கு இடைஞ்சலாக இருக்க, அதாவது பெசஸ்கியனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்த உச்ச தலைவராக வரக்கூடியவர்கள் அல்லது இராணுவ தளத்தில் இருந்து உச்ச அந்த, அதாவது இது ஒன்று இப்படியும் பார்க்கலாம். உச்ச தலைவர் கடைசியாக நியமனம் செய்திருக்கின்ற 4 தலைகளும் அடிக்கப்பட்டால் அங்கு உச்ச தலைவர் என்ற ஒரு பதவி இல்லாமல் போகும். இந்த உச்ச தலைவர் என்ற பதவி இல்லாமல் போகுமானால் பெசஸ்கியன் கை ஓங்கும். இப்ப சரிதான், நாம போட்ட கணக்கு சரிதானுங்களே சாமி. அவர் அந்த ஜனாதிபதி கதிரையில உட்கார்ந்து அவருக்கான அதிகாரம் அங்கு ஓட்டோமேட்டிக்கா வருவதில்லை. உச்ச தலைவர் என்ற, அதாவது நல்ல மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள், உச்ச தலைவர் என்ற ஒரு பதவி இல்லை என்றால் அங்கு பெசஸ்கியன் கை ஓங்கும். நாங்கள் அடுத்த அவர் வந்தவுடன் அதை பத்தி நாங்கள் சொல்லுவோம். நாங்க தொடர்ச்சியாக சொல்லி வாரம் இல்லை, நம்ம காணொலியில நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வாரம். பெசஸ்கியன் தான் நாங்க அவர்கிட்ட ஒரு அணி ஒன்று காட்டி கொடுத்தல ஈடுபட்டு வராங்க. ஏராளமான பணப்பட்டுவாடம் வாங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? பாகிஸ்தானுக்குள்ள வர செய்தியாக பார்க்கலாம். அப்ப ஆக பெசஸ்கியானுக்கு ஆதரவான அணியாகவும் பெசஸ்கியான் கை ஓங்குவதாகவும் பெசஸ்கியான் முழு ஜனாதிபதி என்ற அந்தஸ்தில் இருப்பதற்கான ஒழுங்குகளைத்தான் இந்த 2 சியோனிசவாதிகளும் செய்து வருகின்றார்கள். அப்ப ஏன் பெசஸ்கியான் இன்னும் அவரை குறிவைக்கப்படலை? அவர் அவளுக்கு தேவையில்லை. அவர் ஏற்கனவே அந்த 12 நாள் இல்ல, அந்த ஈரானில் நடைபெற்ற அந்த கலாட்டா அறகலியைக்கு பிறகு அவர் அமெரிக்க அணியுடன் பேசி இருக்கின்றார். அதற்கான நிறைய சாட்சிகளும் ஆதாரங்களும் நம்மிடம் இருக்கின்றது. சமயம் வரும்போது நாம அதை காணொலியாக தருவோம். இப்பொழுது காலம் சென்ற உச்ச தலைவர் கமேனி அவர்களால் நியமிக்கப்பட்ட முதலாவது இப்பொழுது அந்த செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றது. அவருடைய அலி அரபி கொல்லப்பட்டதாக, அதாவது இப்போதைய இன்டரியம் இந்த இடைக்கால அரசின் உச்ச தலைவராக ஈரானிய அதிபர், அந்த ஈரானிய உச்ச தலைவரின் புதல்வர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் இல்லையா, அவர் கொல்லப்பட்டதாக இப்பொழுது இஸ்ராயல் சொல்லி வரான். அது உண்மையே பொய்ய தெரியல, நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். இப்ப அவர் கொல்லப்பட்ட இன்னும் 3 பேர் எஞ்சி இருப்பார். அடுத்த டார்கெட், முற்றுமுழுதான டார்கெட் லாரிஜானி. அவர் கொல்லப்படுவார், அது மாற்றுக்கிறது. ஏனால் அங்க காட்டு கொடுக்கிற அணி இருக்குல்ல,
காட்டி கொடுக்குற அணி கொண்டு இருக்கும் வரைக்கும் எங்கட விஷயம் லீக் ஆனால் நிச்சயமா கொல்லப்பட அவர் கொல்லப்பட்டால் இங்கு மிகப்பெரிய உச்ச தலைவருக்கான ஒரு அணி கொண்டு முற்றுமுழுதாக ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படும். அப்படியானால் ஜனாதிபதி ஆட்சி ஒன்று அங்கு வரும். ஈரானில் பெசஸ்கியன் தலைமையிலான ஜனாதிபதி ஆட்சி ஒன்று வந்து அவர் முற்றுமுழுதாக அட்டென்ஷன் ஐ எம் சரண்டர் என்ற நிலைக்கு அவர் வந்து அமெரிக்காவின் அறுவடியாக அமெரிக்காவின் கால்நக்கியாக இன்னும் ஒரு ரஷ்யா பலவி இன்னும் ஒரு ஷா மன்னராக பெசஸ்கியன் மாறுவார். அவர் எடுத்துவிடும் கருத்து என்னவென்றால், நான் ஈரானிய மக்களின் நலன் கருதி அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுடன் சமாதான போக்கை கடைபிடித்தேன் என்று அவர் ஒரு வெள்ளை கொடியை தூக்குவார் என்பது எமது மிகப்பெரிய ஆய்வாக சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.